பார்த்தா அடுத்த நாள் அதே மாதிரி வேகத்தோட கிடந்து வேகம் தான் குறையல, நேற்றை விட இன்னைக்கு வேகம் கூடுது. பார்த்தா மரம் 13 ஆயிடுச்சு. நேற்று 15 வெட்டினா இன்னைக்கு 13 ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலையா, கொஞ்சம் ஆயிடுச்சு. திரும்ப 3ஆவது நாட்டு மரம் 10 ஆயிடுச்சு, 4ஆவது நாட்டு 8 ஆயிடுச்சு. வேகம் குறையல இவனுக்கு. இன்னும் ஒரு வாங்க நடிக்கிறான். முதலாளி வர்றாரு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? பெரிய ஒன்று பெரிய காரணம் பாராட்டி வேலை செஞ்சு சொல்லிவிட்டேன். பார்த்தா 15 வெட்டுனா 4க்கு 4 கலையில் செஞ்சு கட்டணம் ஆகிக்கிட்டு இருக்கு, என்ன வரும் அப்படின்னா, இல்லை முதலாளி நான் ஒன்றும் தப்பு பண்ணல முதலாளி, நான் ஒன்றும் ஊரிசுற முதலாளி, படுத்து தூங்குற முதலாளி, நெசமாக வேலை செஞ்சா நடந்திருக்கணுமையா, வெட்டி இருக்கணுமா, முதலாளி வேலை செஞ்சா 15 வெட்டுவேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. 4ஆவது நாள் வேலை செஞ்சு 8 நேரம் வெட்டி இருக்கிற, அப்ப என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்னு எங்க பஞ்சாயத்து எங்க பிரச்சனை அப்படின்னு தேடி பார்த்தா கோடாரியை தூக்கி பார்க்கிறாரு. கோடாரியை தூக்கி பார்த்துட்டு முதலாளி கேட்காரு, கோடாரியை கூறு என்னைக்கு கூறு தீட்டுன? அது 4 நாளைக்கு முன்னாடி தீட்டுனுங்க, தீட்டி நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட கூடாதுன்னு தீட்டாமலே வெட்டணுங்க. ஆனா பாய் பேர் ஒரு 1/2 மணி நேரம் தீட்டினருக்கு நேரத்தை ஒதுக்கிருந்தா இதை விட சூப்பரா நீ வெட்டி முடிச்சிருக்கலாமப்பா. அப்ப எது விரயம், எது அவசியம், எது முதலீடு தெரியும். ஒரு நெல்லை கொண்டு போய் பூமியை தோண்டி உள்ளத்தையும் போட்டு போச்சு வச்சோம்னா இல்லாம ஆக்கிட்டோம்னு இருக்குமா? அது முதலீடு. 4 நாளைக்கு பிறகு அது நெல் பண்படாக பெருகி வரும். அது மாதிரி மசூராவுக்காக வேண்டி நாம ஒதுக்குகிற நேரம் என்பது விரயம் இல்லை, அது அவசியமானது, அது முதலீடு. அந்த முதலீட்டை கரெக்டா செஞ்சா அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்கிற லாபம் இருக்கிற கனகச்சிதமாக நம்முடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 5. அடுத்து கவனிக்க வேண்டிய மேட்ரு மசோராவை எப்படி நடத்தணும். அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். மசோராவை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு உட்காந்து பொரியடலை கொண்டா, வேர்க்கடலை கொண்டா, கடலை கொண்டா, நீ அப்புறத்தான 2 கல்ல மிட்டாய் எங்க ஒன்று கொடுப்பான். இந்த பஞ்சாயத்திலேயே நீயா அதற்கு நிதியா, மதிய சாப்பாட்டுக்கு பிரியாணியா, சிக்கனா, மட்டனா, இதுலேயே கால நேரத்தை ஓட்டி 2 மணி நேரத்தை கால் பண்ணி கூடாது. மசோராவை எப்படி அந்த ஒழுங்குகளை கடைபிடிச்சோம்னா அதனால் கிடைக்கிற பயன்களை நம்ம சரியா பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல மசோராவுக்கு ஒழுங்குல ஃபர்ஸ்ட் அம்சம் என்னன்னா, அதை அறிவிப்பு செய்யும் பொழுது எதுக்காக வேண்டி இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறோம்னு எல்லாருக்கும் தகவலை சொல்லிவிடும். ஏன்னா வாங்கப்பா, ஒரு அவசரம் மேட்டர், ஏதான் வாங்கப்பா. பல பேர் போல கூட அவசர மேட்டர் சொல்ல பிரச்சனை இல்லை. சும்மா சாதாரண மாதாந்திர கூட்டம் கொடுக்கும்போது கூட எல்லாரும் வாங்க பேசிக்குவோம் அப்படின்ற வேண்டியது, இப்படி சொல்லக்கூடாது. மசோராவுக்கு நிர்வாக கூட்டத்திற்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அந்த அழைப்பு திட்டமிட்ட அடிப்படையில் இந்த காரியத்தினால் இந்த காரணத்திற்காக நாம அடுத்த மாதம் பொதுக்கூட்டம் நடத்துற தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு யாரை அழைப்பது, எத்தனை மனிதர்களை நிகழ்ச்சி நடத்துவது, எத்தனை பேச்சாளர்களை கூப்பிடுவது, எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறோம். வாங்க எதை சொன்னாலும், அல்லது ஒரு இடம் அங்க இருக்கிறோம், இந்த இடத்தை எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறது, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது, அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறது, இதுக்காகத்தான் சொல்லிவிட்டு அஜெண்டாவை அழைப்புதலில் தெளிவாக குறிப்பிடணும். அழைப்புதலில் குறிப்பிடணும்னா அது என்ன லெட்டர்ல பிரிண்ட் பண்ணி குறிப்பிடணும், அது மட்டும் இல்லை. போன்ல சொன்னா போன்ல தகவலை சொன்னாலும் அதை குறிப்பிட்டு இதுக்காக வாங்கன்னு சொல்லணும்.
இது முதல் அம்சம். இது சொன்னா என்ன தெரியுமா? சொன்ன பிறகு அதை கேட்கிறவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தயார்படுத்திட்டு வரணும். ஏன்னா ஒரு விஷயம் சம்பந்தமா பேசுறதாக திடீர்னு வந்து பேசுறது முடியாது. முதல்ல அது சம்பந்தமான தகவல்களை கேதர் பண்ணிட்டு இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு எல்லாரும் சிந்திக்கணும். அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் சேகரித்து கொண்டு வந்து நீங்க உட்கார்ந்தாதான் மசோரா முழுமை பெறும். ஆனா நாம் பார்த்த வரைக்கும் 99.999 எத்தனை 9 போட்டுங்க. லாஸ்ட்ல ஏதாவது ஒரு பேருக்கு நாங்க பண்றோம் யாரும் சொல்லி விடுவோம், அதுக்காக ஒரு பாயிண்ட் ஒண்ணு மிச்சம் வச்சுக்கோங்க. யாருமே இப்படி தகவல்களை முறையாக சேகரித்து கொண்டு வந்து மசோரா செய்வது கிடையாது. இப்ப நம்ம சொல்ற செய்திகள் இருக்குது, இது ஏதோ நகைச்சுவைக்கோ ஒருத்தர் குறை சொல்லிக் கொள்வதற்கோ நாங்கள் மெசேஜ் இல்லை. இதை ஒன்னையும் கவனிச்சோம்னா முஸ்லீம்னா ஒன்னையும் கவனிக்கிறவனா இருக்கும், ஒவ்வொன்னையும் பெர்ஃபெக்டா இருக்கும். அதை விட பெரிய மேட்டர் என்னன்னா, ரசூலுல்லாஹ் வந்து நிர்வாகத்தை பத்தி சொல்லும் பொழுது குல்லுக்கும் ராய், ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குன்னா பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுமியத்துல் அதா அனிதரீத்து சதகா, தெருவுல போய்கிட்டு இருக்கும்போது வெளியில கிடக்கிற இடையூறு வரக்கூடிய விஷயத்தை அகற்றிட்டு போலாம், அதுவும் ஒரு இஸ்லாமியருக்கான பண்புங்கிறாங்கல்ல. என்ன அர்த்தம்? அவன் ரோட்ல போறவன் அதையும் கவனிக்கணும். ரோட்ல போகும்போது அதை கூட கவனிச்சு அதுல கூட விழிப்புணர்ச்சியா இருக்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் விழிப்புணர்ச்சி அவசியம். அதைத்தான் இதன் மூலமா ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தர்றாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அஜெண்டாவை தெளிவுபடுத்தணும். அந்த அஜெண்டாவுக்கு தேவையான தகவல்களை சேகரித்து வரணும். மூணாவது, அதை வழிநடத்துறவர் இருக்கிறாங்க, அவருக்கு கூடுதல் பொறுப்பு உண்டு. யார் தலைவராக இருந்து அந்த அஜெண்டாவை அறிவிச்சு அதுக்காக மக்களை அழைக்கிறாரோ அவருக்கு கூடுதல் பொறுப்பு என்னன்னு கேட்டா, மற்றவங்க எடுத்துட்டு வரத்தான் வேணும், வர்றாங்க வரல, இவர் கம்பல்சரி எந்த அஜெண்டாவை கையில கொண்டு வந்திருக்கிறாரோ அது குறித்த பூரண அறிவு இல்லாமல் வந்து உட்காரவே கூடாது. அப்படி இல்லாட்டி நீங்க கூட்டாளி வேஸ்ட். நீங்க கூடி உட்கார்ந்து பேசி டீயை குடிச்சு 10 ரூபாய் காலி பண்ணதோடு மிச்சமே தவிர அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. தலைவர் போஸ்ட்ல உட்கார்ந்து மக்களை கூட்டுறியா, எந்த மேட்டருக்கு கூட்டுறியோ ஃபுல் அப்டேட் இருக்கும். வெள்ளை அடிக்கணும் ஒரு பிரச்சனை, அலுவலகத்துக்கு வெள்ளை அடிக்கணும், உட்கார்ந்து யோசிக்கணும். வெள்ளை அடிக்கிற பிரச்சனையை பேசுவோம், வாங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணணும், வெள்ளை அடிக்கிறது சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை இருக்கு, சபையில் இதை பேசும்போது என்னென்ன கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நாம எப்படி நம்ம தயாரித்துக் கொள்வது, எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். வெள்ளை அடிக்கிறது சும்மா இருக்க முடியுமா? வெள்ளை அடிக்கிறது சாமானியம் எல்லாம் எங்க வைக்கிறது, அது ஒரு கேள்வி வரும். எத்தனாம் தேதி வெள்ளை அடிக்கிறது, அது ஒரு கேள்வி வரும். அந்த தேதியை தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாவது நிகழ்ச்சி நேர்ந்தா, நோம்பு மாசமா இருந்தா அந்த நேரத்தில் போய் வெள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் வரக்கூடிய மக்களை சிரமப்படுத்திடக்கூடாது, என்னைக்கு வெள்ளை அடிக்கலாம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். எந்த குவாலிட்டியில வெள்ளை அடிக்கிறது அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுக்காக எவ்வளவு பணம் செலவழிக்கலாம் அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒருத்தரை கூப்பிட்டு எப்ப எவ்வளவு ஆகும், 2000 ரூபாய் ஆகுமா, இந்த குவாலிட்டியில அடிச்சா எத்தனை, இது இந்த பெயிண்ட் அடிச்சோம்னா எத்தனை வருஷத்துக்கு நிற்கும், அது எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா கருத்துக்களையும் போத விட்டு அதுல இறக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு திடீர்னு இப்படி கொண்டு வந்துட்டிய, அது வெள்ளை அடிக்கிறதுக்கு 20,000 30,000 நம்ம பில்டிங் அப்படிமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா 5000 ரூபாய் ஆகும், நான் கேட்டுவிட்டேன், பதில் சொல்ல ரெடியா இருக்கும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல 20,000 எவ்வளவு ஒருத்தர் கேட்டு விட்டுருவான், 25 30 25 ஆகும், அப்பம் தெரிவிடாமல் இருக்குப்பா, கூட்டத்தை ரத்து பண்ணி விடுவான். 2வது அந்த போய் கேட்டாலும் தெரியும் 5000 ரூபாய் அடிச்சு விடுவாங்க. இது ஒரு பெரிய மேட்டராமா. அவன் பேச்சை கேட்டு நமக்கு கூட்டத்தை கேன்சல் பண்ணி விட்டுமே. பின்னாடி யோசிப்பதை விட முதலிலேயே தலைவருக்கு பொறுப்பு, வழி நடத்துறவரை இந்த இன்ஃபர்மேஷனை அது தகவலை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் வரணும். இதுக்கு மட்டும் இல்லை, இது நான் மசோராவுக்கு சொன்னாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். ஒரு நிர்வாகியா இருக்கிறவரு எல்லா விஷயத்தையும் அப்டேட்டா வச்சிருக்கணும், அவருக்கான கடமையும் கூட. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய பாரிசு எப்படி பாருங்க, சின்ன சின்ன மேட்டர் அப்படி கேட்டு உள்ளாகி வச்சுக்குவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறாங்க, ஒரு சிட்டுக்குருவி செத்து போச்சு, விஷயத்தை சேகரிச்சு மண்டையில ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை உமைர்னு பேரு, அரசுல இருக்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ் அவருடைய வேலை பார்த்த அவருடைய தம்பி, சின்ன பிள்ளை சின்ன குழந்தை, அவருடைய சிட்டுக்குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போனா வீட்டுல ஆள் ரொம்ப கவலையா உட்காந்துருக்கிறார். அவர் கவலைக்கு என்ன காரணம்னு இங்க விசாரிக்கிறாங்க வீட்டுக்காரங்க, என்ன மேட்ரு, ரொம்ப ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறாங்க புள்ள அப்படின்னு சொல்றாங்க. வளர்த்துட்டு வந்தாங்க சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு. அந்த மேட்டரை கேதர் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் அடுத்து
யா அபாவுமே மாப்பாளன் உமேர் என்ன பாச்சு சிட்டுக்குருவி என்ன பாச்சு என்ன பிரச்சனை? சிட்டுக்குருவி செத்ததையெல்லாம் ஒரு தலைவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். தலைவரா இருக்க ஆசைப்பட்டா, நிர்வாகியா இருக்க ஆசைப்பட்டா, நல்ல செயலாளர் நிர்வாகியா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு செயலாளர் தான் போடுவாங்க, பொருளாளர் தான் போடுவாங்க, துணை செயலாளர் தான் போடுவாங்க. ஆனால் உங்கள் பொறுப்பை திறம்பட எல்லா விஷயங்களையும் சரியாக கையாண்ட நிர்வாகி என்று நீங்கள் இருக்க விரும்பினால் கண்டதுகளையும் கிடைக்கிறதையெல்லாம் சேர்த்து உள்ள போட்டா தான் முடியும். எல்லா விஷயங்களையும் சேகரிக்கணும். எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய இன்னைக்கு லெவலுக்கு இந்த ஜமாத்துடைய கொள்கைகள் இவ்வளவு வீரியமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அல்லாஹ் பிஜேயுடைய மூளையை தான் முக்கிய காரணமாக்கணும். வேற யாரு அதுக்கு சொந்தம் கொண்டாடுறதோ இல்லையோ, யாருக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, இவருடைய மூளைக்கு மிக முக்கிய பங்கு உண்டா இல்லையா? இந்த மூளைக்கான ரிசல்ட் என்ன? மனுஷன் எதை கேட்டாலும் சொல்லிக்கிறாரியா அப்படிங்கிறாங்க. எதை பத்தி இந்த செயற்குழுல மெட்ராஸ்ல ஒரு செயற்குழு நடத்துறோம்ல ஜூலை 4 மாநாட்டுக்காக,